ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஜெஃப்னா போனது, பின்னவெல போனது, பெட்டிக்குலோ போனது, இந்த மூன்றோட வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவோடது. நான் ஹிக்கடுவோ போனது, கொலம்பலோ சுற்றினது அப்படி எல்லாமே தான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. அது என்னோடய சேனலில் இருக்குது, மறக்காமல் போயிட்டு பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் பெட்டிக்குலோ போக போகிறோம். ஸோ நைட் பஸ் தான் நாங்கள் எடுத்திருந்தோம், ஏசி பஸ் தான் எடுத்திருந்தோம். அப்போ இங்கேருந்து பெட்டிக்குலோக்கு டிரெக்டாக பஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டிக்குலோக்கு பஸ்ஸாக இருக்கட்டும், ஜெஃப்னாக்கு பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வெள்ளவத்திலேருந்து நாங்கள் எடுக்க முடியும். எல்லாமே மெரன் டிரைவோட பக்கத்தில் தான் இருக்கோம், ராமகிருஷ்ணா மிஷனுக்கு பக்கத்தில். ஸோ அங்கே நாங்கள் பஸ் எடுத்துகிட்டு நாங்கள் பெட்டிக்குலோக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. காலையில் ஒரு 4 மணி 4:30க்கெல்லாம் நாங்கள் அங்கே போயிடுவோம். ஸோ போயிட்டு அன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்க்குறீங்களா, நாங்கள் வந்து அங்கே இருக்க ட்ரீட்டோ ஹோட்டல்னு சொல்லலாம், ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லலாம், அங்கே தான் போயிருந்தோம் சாப்பிட்றதுக்கு. அங்கே வந்து ஷவலில் சாப்பாடு கொடுக்கறது கொஞ்சம் ஃபேமஸாக இருந்ததால் நாங்கள் அங்கே போய் சாப்பிட்லான்னு போயிருந்தோம். சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப பெரிய போர்ஷனாகவும் இருந்துச்சு. நாங்கள் 4 பேர் தான், ஆனால் ரொம்பவே சாப்பாடு கூடிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தோம். நாங்கள் சீ ஃபுட் ராசிக்கிறேனும் பிரியாணியும் எடுத்திருந்தோம். ரெண்டுமே வந்து ஷவலில் தான் வந்து அவங்க சர்வ் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட நிறைய ஆஃபர்ஸும் போய் கொண்டு இருந்துச்சு. நார்மலாக நீங்கள் அவங்களோட பேஜில் இல்லாட்டி அவங்களுக்கு டிரெக்டாக கால் பண்ணி கூட நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு போகலாம். கூடுதலாக இதுக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பர்த்டே பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கலாம். நல்லா அழகாக ஒரு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம் வித் ஸ்விம்மிங் பூலோட. நீங்கள் இங்கே தங்கியும் இருக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக காமான பிளேஸாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. அண்ட் ஹியர் வி கோ, எங்களோட சாப்பாடு வந்துருச்சு. இது தான் நாசி குரேன். அடுத்தது வந்து பிரியாணி வந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு கட்டு நல்லா கட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு முடிய டெசர்ட் வந்து அவங்க ஐஸ்கிரீமும் ஜெலியும் வந்து ஃப்ரீயாக தான் தந்திருந்தாங்க, இதோட இன்க்ளூடுன்னு சொல்லிட்டு. ஸோ இது தான் அந்த ஹோட்டல். சாப்பிட்டெல்லாம் முடித்து அப்படியே ஷாப்பிங் போவோன்னு சொல்லி நாங்கள் வந்தோம். நான் இங்கே சர்தார் அப்படின்ற ஒரு ஷாப் வந்து டிக்டாக்ல அதிலலாம் பார்த்துருந்தேன். ஸோ அங்கேயும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் போயிருந்தோம். இதுக்கு முதல் நான் வரும்போதுமே அங்கே போகிறது தான். பட் இந்த முறையெல்லாம் பார்க்கும்போது நான் அவங்களோட சோஷியல் மீடியாவும் கொஞ்சம் பார்த்துருந்தேன். சரி ஓகேன்னு போனால் அவங்களுக்கு உள்ளுக்கு வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி இருந்துச்சு. அதுதான் இது. அவ்வளோ நிறைய சாரீஸ் இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷாப்ஸில் இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போகும்போதே ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த சிவன் கோயிலோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, இதுலையுமே நான் சொல்லுவேன் தான். இது தான் வந்து அந்த சிவன் கோயில். இங்கே என்ன ஸ்பெஷல்னா வந்து இங்கே 108 சிவலிங்கம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சிவலிங்கமுமே தனித்தனியாக அழகாக இதில் ஒரு கல் ஒன்றுக்கு மேலே அப்படி இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அது ரொம்பவே அழகாக இருக்கும். அது இந்த இடம் ரொம்ப சைலண்ட்டாக கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக தான் இந்த கோயில் இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் சைலண்ட்டான, அந்த பக்கத்து பக்கத்தில் நிறைய வீடு இருக்க மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப காமான பிளேஸாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணல் தான். பெருசாக கோயில் கோபுரம் கட்டி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. போன உடனேயே இப்படி சின்னதாக ஒரு கோயில் குட்டி குட்டியாக கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மணல் தான். அதே ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறேன், அதனால் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ சிவலிங்கத்தையுமே ஒன்றா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். 108 சிவலிங்கம் ஒரே இடத்துல.
இதுவுமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்படி நிறைய கோயில்கள் இருக்குது. எனக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ சிவலிங்கம் ஒன்றா பார்க்குறது. ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் தனியாக இப்படி ஒரு சிவலிங்கம், அதை தவிர ஒரு சிவலிங்கத்துக்கு மேலே வந்து அப்படியே ஒரு சிவபெருமானை அப்படியே தத்ரூபமாக ஒயிட் கலரில் வந்து அவங்க ஒரு கோபுரம் மாதிரியே வச்சுருக்காங்க. இவர் கூட ரொம்பவே பார்க்கும்போது மன அமைதியாக ரொம்ப நல்லா இருந்தார். நாங்கள் எங்கள் சிவன் கோயிலுக்கு வரும் வழியில் தான் வந்து பெட்டிக்லோவோட லைட் ஹவுஸை பார்த்துருந்தோம். ஸோ லைட் ஹவுஸையும் இதோடு அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி நாங்கள் கோயிலேருந்து போகிற வழினால் போகும்போதே லைட் ஹவுஸில் போயிட்டு இறங்கி பார்த்தோம். ஸோ இது தான் அந்த லைட் ஹவுஸுக்கு போகிற வழி. அப்படியே உள்ளுக்கு போயிட்டோம். அந்த இடம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடல், தண்ணி, அமைதி, இப்படி எல்லாருக்குமே வந்து இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். இந்த இடம் கூட அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இங்கே போட்டிங் கூடி இருந்துச்சு. நம்ம போட்டிங் போயிட்டு வரலாம். பட் எங்களுக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கலை. அண்ட் அதை விட டைமும் இருக்கலை. ஏன்னா நாங்கள் லஞ்சுக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு டைம் இருக்காதனால நாங்கள் போட்டிங் போகலை. பட் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருந்தோம். அதை விட இந்த அலை பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்தோட வந்து அங்கால ஐ திங்க் பீச் போல் என்னமோ தெரியல, 2 இடத்தையுமே பிரித்து இந்த பக்கம் ஒன்று வந்து கொண்டு இருந்துச்சு, இடையில் ஒரு அலை வந்து கொண்டு இருந்துச்சு அந்த தொங்கலில். அதுக்கு அங்கால வந்து ரொம்ப ஆழமான அந்த இதுன்னு நினைக்கிறேன். இங்கே நாங்கள் போட் எடுத்தோன்னா இந்த போட் வந்து அப்படியே போயிட்டு எங்களுக்கு வந்து பெட்டிக்லோ அந்த பாலம் இருக்குது தானே, அந்த பாலத்தால் வந்து அப்படியே வரும். ஐ திங்க் அந்த பாலத்தோட பேர் கல்லடி பாலம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளால் அப்படியே வரும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த பாலத்தோட பேர் ஷுவராக தெரியல. அண்ட் ஒரு ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டு இதில் வந்து இருந்து இந்த காற்றுலேருந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நல்லா இருந்திருக்கும். என்னோட அப்பா அவர் செல்ஃபி எடுக்க தொடங்கிட்டார். அதோடு அவருக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஃபோட்டோ எடுத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு அனுப்பிட்டு இருந்தார், நாங்கள் ஒரு நாள் ட்ரிப்புக்கு இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லி. அப்படி நாங்கள் எல்லாருமே இந்த இடத்த கொஞ்சம் என்ஜாய் பண்ணினோம். அண்ட் நாங்கள் போயிருந்த டைம் எங்களுக்கு லைட் ஹவுஸ் மேலே போக கிடைக்கல. ஐ திங்க் போகவும் அந்த டைமில் இயலாதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வெளியாலேருந்தே பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இது தான் அந்த ஃபுல் ஏரியாவும். அதில் உட்காந்துருக்கிறதுக்கு பெஞ்சஸ் கூட இருந்துச்சு. பெட்டிக்லோவில் நான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பிகாஸ் நான் போன இடம் எல்லாத்துலேயுமே வந்து கூடுதலாக பெட்டிக்லோ, ஜெஃப்னா வந்து நான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்காக போயிருந்தேன். ஹிக்கடுவை, பின்னவலையெல்லாம் தான் நாங்கள் ட்ரிப்பாக போயிருந்தோம் என்னோடய சிஸ்டர்ஸ் கூட. அதனால இது வந்து பக்கத்தில் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு பார்த்தது மட்டும்தான். அண்ட் கூட நான் வந்து வீட்டில் என் மாமியோடு இருந்துட்டேன். அதை விட மாமியோட சிஸ்டர்ஸ் வீட்டுக்கு போகிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாம் போயிட்டு வந்தது அப்படியே எனக்கு டைம் போயிடுச்சு. அண்ட் நாங்கள் ஷாப்பிங் வந்த டைம் அடுத்த நாள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து காந்தி பார்க் இருந்துச்சு. காந்தி பார்க் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேங்க. அப்போ எல்லாருமே இது பார்க்கலான்னாங்க. அப்போ நானும் பார்த்ததில்ல. அதனால சரி ஓகே காந்தி பார்க்குக்கும் போவோம் அப்படின்னு வந்தோம். நிறைய பேர் இதில் வாக் போய் கொண்டு இருந்தாங்க. நிறைய பேர் இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சின்னவங்களை விளையாட விட்டுட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பெட்டிக்லோ ஃபோர்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து இது காந்திக்காக மெயினாக இது பண்ணி வச்ச ஒரு பார்க் அப்படின்ட்டு இல்லாமல் நார்மலாக மகாத்மா காந்திக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாகவும், அதோடு இது ஒரு பிக்னிக் ஸ்பேஸ் அந்த மாதிரியும், பக்கத்தில் தான் வந்து அந்த பாலம் இருக்குது. அந்த பாலத்தோட அழகை வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்காகவும், ஆக்களோட ஃபிட்னஸுக்காகவும், எல்லாருமே வாக் பண்ணலாம், ஜிம்முக்கு இங்கே எக்ஸசைஸ் பண்ணலாம், அதை தவிர வந்து பிக்னிக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய காரணத்துக்காக தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நான் சர்ச் பண்ணதில் இருந்துச்சு. பட் எனக்கு ஆக்சுவலாக என்னென்னு சொல்ல தெரியலை. நிறைய ஃபிஷர்மேன், போட்ஸ் போகிறது எல்லாமே நீங்கள் இதுலேருந்து பார்க்கலாம். நிறைய பேர் உட்காந்துலாம் இருக்கிறதுக்கெல்லாம் அங்கே பெஞ்சஸ் போட்டிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து பெட்டிக்லோவை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து அண்ணனோட சின்னவங்களோட எல்லாம் விளையாடுறது தான் இந்த முறை வெக்கேஷனாகவே இருந்துச்சு. ஸோ எப்போயுமே என்ன ட்ரிப் போனாலுமே திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு இவங்க கூட தான் என்னோடய வெக்கேஷன் ஃபுல்லாகவே போய் கொண்டு இருந்துச்சு. அது முடிச்சுட்டு இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் பின்னவலைக்கு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டிலேருந்து தனியாக தான் நாங்கள் எப்படியுமே போயிட்டு எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்றாகிரும் அக்காமார் எல்லாருமே. பெட்டிக்லோவில் வந்துட்டு ஒரு 2-3 டேஸுக்குள்ளே நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. நாங்கள் அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்புக்கு நான் கிளம்பிட்டேன். எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பை விட இந்த ட்ரிப் வந்து இன்னுமே ஃபன்னாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நல்லா ஃபன் பண்ணிட்டு போய் கொண்டிருந்தோம். ட்ரெயின் தான் கொஞ்சம் க்ரௌட் ஆகிட்டு மற்ற ட்ரெயின் மாதிரி இல்லை, இது ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெயினோடு தான். ஸோ நாங்கள் 3 பேர் ஒரு பக்கமும் அடுத்த 2 பேருக்கு மற்ற பக்கம் தான் சீட் கிடச்சிருந்துச்சு. மாறி அங்கனைக்கு நாங்கள் பேசி சிரிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். நாங்கள் எப்படி ஹிக்கடுவை போகும்போது ஃபுல்லாக பீச் சைட் மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி நாங்கள் இங்கே வரும்போது வந்து ஃபுல்லாகவே ஒரு அழகாக வயல்வெளியாக அந்த மாதிரி அப்கண்ட்ரிக்கு போகிற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு டிரெக்டாக வந்து பின்ன விலைக்கு எங்களுக்கு வந்து ட்ரெயின் கிடைக்கல. அண்ட் அது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அந்த டைம் டிசம்பரில் வந்து வெள்ளம் வந்து அந்த சீனாக இருந்துச்சு. ஸோ கரெக்டான டைமுக்கு ட்ரெயினும் வராது, எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. வீட்டில் கூடி நாங்கள் போகிறது யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க இங்கே ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்பி தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். வந்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. பட் எங்களோட ட்ரெயின் வந்து அம்பேபூசைக்கு தான் இருந்துச்சு அந்த டைமில். அப்படி இல்லாட்டி நாங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணினோன்னா தான் டிரெக்டாக இங்கே வர ட்ரெயின் வந்து இருந்துச்சு. பட் நாங்கள் 3 ஹவர்ஸ் அங்கே வெயிட் பண்ண தேவையில்லையே அப்படின்னு வந்துட்டோம். ஏன்னா இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் காட்டுச்சு ஒரு கேப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சி வந்தோம். ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நாங்கள் போயிட்டோம் அங்கே. அப்படி நீங்கள் பின்னவலைக்கு போகிறதா இருந்தால் வந்து நீங்கள் வந்து அங்கே இறங்கி பின்னவலை ஸ்டேஷனில் இறங்கி பின்னவலைக்கு ஸ்டேஷனில் ஐ திங்க் கம்பா சம்திங் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ட்ரீவில்லில் போகும். நீங்கள் அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ரீவில்லில் வந்து நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கு போகலாம். எங்களுக்கு இது ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ட்ரிப்பாக போய்கிட்டு இருந்தோம். நீங்களே பாருங்களே. இந்த பழைய ஓடுது மண்டையில. கிடையாது, தூணால நிறைய பாட்டு இருக்கு. பாரு, ஆமா எனக்கு ஒண்ணு வந்துச்சு. தூள உங்களை தெரியாம இருக்கு. பாடம்மா சீதையம்மா. அப்படியே இந்த மாதிரி நாங்கள் பாட்டெல்லாம் விளையாடிட்டு போனதில் எங்களுக்கு டைம் போனதே விளங்கலை. அதை விட எங்களோட டிரைவர் வந்து ஸோ ஸ்வீட். அவர் வந்து ஒன்றுமே சொல்லலை, சிரிச்சிட்டு வந்தார். முதல் தமிழ் பாட்டு, அவர் வந்து தமிழ் இல்லை சிங்களீஸ் தான். ஸோ சிங்கள பாட்டு போட்டு விட்டார். ஒரு மாதிரி நல்லாவே இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டு இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போய் அங்கே இறங்கினதும் பார்த்திங்கன்னா வந்து எங்களோட ரிசார்ட் நாங்கள் புக் பண்ணினது வந்து எல்லாருமே வந்து யானையை குளிப்பாட்டுறதுக்கு போவாங்க எல்லா டூரிஸ்ட்டுமே. அந்த இடத்துல தான் வந்து சரியாக அதுக்கு பக்கத்துலேயே எங்கள் ஹோட்டலுக்கு அடுத்ததே வந்து யானை கீழே குளிக்கிறது தான். அந்த என்ட்ரன்ஸ், அந்த லேனுக்கான என்ட்ரன்ஸுக்கு நாங்கள் போகணுன்னா நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்து தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி நாங்கள் அங்கே உள்ளுக்கு போயிட்டு எப்படி வெளியால் வர்றது அப்படியெல்லாம் நாங்கள் கொஞ்சம் குழம்பிட்டோம். ஏன்னா இப்படி ஒன்று வந்து நாங்கள் ரிசார்ட் புக் பண்ணும்போது அவங்க சொல்லவே இல்லை. அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னுட்டு சரி ஓகே டிக்கெட் எடுத்து நாங்கள் உள்ளுக்கு போயிடுவோம். ஏன்னா நாங்கள் செக்இன் ஆகணும், டைம் இருக்குது எங்களுக்கு 1 o'clock சம்திங் ஏதோ அதுக்குள்ளே ஏதோ செக்இன் ஆகணும்னு வந்து நாங்கள் சரியாக செக்இன் ஆகிற ஒரு கொஞ்சம் நேரத்துக்கிட்ட தான் போயிருந்தோம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சரியாக தெரியாமல் என்னடா பண்ணுறதுன்னுட்டு டிக்கெட் எடுத்துடலான்னு முடிவு எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு அக்கா சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஹோட்டலுக்கு கால் பண்ணி முதல் கேட்டுருவோம். ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் புக் பண்ணுறவங்க, ஹோட்டல் புக்கிங் எல்லாமே வந்து அவங்க பொறுப்பு தான். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இரு நான் கால் பண்ணி கேட்குறேன், ஏன்னா இவ்வளோ பேருக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு முறை போயிட்டு வரும்போதுமே டிக்கெட் எடுக்கணும்னா அன்றைக்கி இருக்கவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க நார்மலாக போலீஸ் மாதிரி முன்னுக்கு இருக்கிறவங்களே வந்து எங்களை உள்ளுக்கு விடலை. ஹோட்டலுக்கு கால் பண்ணினதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, நோ நீங்கள் டிக்கெட்ஸ் ஒன்றுமே எடுக்காதீங்க, நாங்கள் வாரவங்களை பிக் பண்ணேன்னு சொல்லிட்டு. அது ஒரு சின்ன லேன் ஒன்று தான், இந்த லேன் தான் அது. இதுக்குள்ளே தான் குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது, ஒரு மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட் தான் இது. அப்புறம் பார்த்தா அவங்க வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. இதுவும் நாங்களும் வந்துட்டோம். இது தான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். இதுக்கு கீழே தான் நான் சொன்ன மாதிரியே பின்னாடி அந்த அருவி போகுது. கீழே அவ்வளோ யானைகள் அந்த டைமுக்கு வந்திருக்கும். பகல் ஒரு 4 மணி வரைக்குமே ஃபுல்லாக நீங்கள் யானையெல்லாம் இங்கே நல்லா அழகாக பார்க்கலாம். இதுவும் நாங்கள் போயிட்டோம். நாங்கள் வந்து இங்கே ஹாஃப் போட் தான் எடுத்திருந்தோம். அப்படின்னா எங்களுக்கு வந்து டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே கிடைக்கும். மற்றபடி நாங்கள் சாப்பிட்றதா இருந்தால் நாங்கள் வெளியால் சாப்பிட்டு கொள்ளலாம்.
நாங்கள் ஃபுல்லாகவே இங்கே புக் பண்ணாததுக்கான காரணம் வந்து ஏன்னா நாங்கள் அங்கே போயிருக்கோம், நாங்கள் வெளியாலலாம் போயிட்டு வருவோம், வெளியால் கடைகள்லையும் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்கலாம், வெளியால் ஒரு நல்ல ஷாப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஓகே. ஏன்னா டின்னர் வந்து இங்கே இருக்கிறது வந்து எங்களுக்கு ஓகேயாக இருந்துச்சு. அது ஒரு நல்ல முடிவுமாகவே இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா நாங்கள் வந்து ஒரு வெளியால் போயிட்டு வரும்போது 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி தானே ஆகுது, ஓகே எலிஃபெண்ட்லாம் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியால் வந்தால் எல்லா கடையுமே மூடிட்டாங்க. யானை போனதோடு அவங்க அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லா ஷாப்ஸுமே வந்து மூடிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்லேருந்து ஒரு ஈவினிங் 4 மணி 4:30 வரைக்கும் தான் எல்லா ஃபன்னுமே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டலில் இருந்தீங்கன்னா அங்கே ஸ்விம்மிங் பூல் போகிறது அப்படியான ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பண்ணலாமே தவிர அவ்வளோ பெருசாக இது ஒன்றும் இல்லை. பட் வேறு லெவல் பிளேஸ், நல்லா அழகாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் லன்ச் வெளியாலே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா ட்ராவல் பண்ணது வந்து வாஷ் எடுத்துகிட்டு நாங்கள் வேறு யானையை பார்க்க போகணும் அது இதுன்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தோம். நாங்கள் ஒரு பிளான் போட்டுட்டு வந்திருந்தோம். அப்படி நாங்கள் சாப்பிட்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து அதோட பார்த்தோன்னா அவங்க வந்து எங்களுக்குன்னு ஒரு கார்டியன் மாதிரி ஒருத்தரை தந்திருந்தார். அவர் தான் வந்து நாங்கள் இருக்கிற இந்த 2 டேஸுக்குமே எங்களுக்கு வந்து அப்படியே பொறுப்பானவர் அவர் தான். அதை விட வந்து இந்த ஹோட்டலாலே வந்து எங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிக்கப் பண்ணுறது, எங்களை ட்ராப் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ தான். எல்லாமே அவங்களோட ஹோட்டலே பார்த்து கொண்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஹோட்டல் ரூம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலி ரூம் தான் இங்கேயும் எடுத்திருந்தோம். அவ்வளோ அழகான ரூம், ரொம்ப க்ளீனாக நல்லா இருந்துச்சு. அதிலெல்லாம் ஒரு குறையுமே இல்லை. அண்ட் இந்த சவுண்டை கேட்டு பாருங்களேன் நீங்கள். இருக்கு அப்படியே அந்த ஆறு ஓடுற சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். நைட்லேயுமே வந்து ரொம்ப சவுண்டாக நல்லா அழகாக இருந்துச்சு. அந்த சவுண்டே ஒரு ரிலாக்ஸ் தான். அதை விட இந்த யானைகளை நீங்கள் எப்போ வந்து 4 மணிக்கு முதல்ல பார்த்தாலுமே அதில் யானைகள் இருந்துகிட்டே இருக்கும். இது நாங்கள் வந்த உடனே பார்க்கும்போதே இங்கால 2 யானை, அங்கால கொஞ்சம் யானையெல்லாம் குளிச்சுட்டு இருந்துச்சுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரியே வந்து அவங்க இந்த வெஹிக்கிளும் இந்த ஒரு எங்களுக்குன்னே ஒரு பாயை விட்டுருந்தாங்க. அவர் தான் ட்ரைவ் பண்ணி எல்லாம் கூட்டி போயிட்டு காட்டிகிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டாக வந்து அவர் வந்து எங்களை வந்து இங்கே இருக்க ஒரு நர்சரி, அதாவது வந்து இந்த மூலிகை மரங்கள் அந்த மாதிரியான இது வளர்க்குற ஒரு இடத்துக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தார். இங்கே பின்னவலையில் வந்து யானைகள் சரணாலயம், அவங்களோட அந்த ஜூ, அதுக்கப்புறம் இந்த நர்சரி, அதுக்கப்புறம் எலிஃபெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, அதுகள் தான் வந்து மெயினாக வச்சுருக்காங்க. இங்கேயுமே எங்களுக்கு ஒருத்தர் தந்துடுவாங்க. அவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போயிருந்தார். Ayurvedic medicines, spice medicines. However, also you can find cream, shampoo, drinks, like most food. Same time, aloe vera. இந்த மாதிரி தான் அவர் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணார். நிறைய மரங்கள் இருந்துச்சு. ஸோ நான் எல்லாமே வந்து ஒன்றா இதில் போடலை. ஏன் போடலைன்னா அது போட்டாலே இங்கே வந்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு இந்த வீடியோ ஆகிரும். அதனால நான் எல்லாமே போடலை. ஜஸ்ட் நானே வாய்ஸ் கொடுத்து முடிச்சிடலான்னு நினச்சேன். இவர் ஸ்டார்டிங்கில் காட்டின மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாய்ஸ்சரைசர் எல்லாம் வந்து எங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே அப்படியே கையெல்லாம் மாய்ஸ்சராகவே இருந்துச்சு. நல்ல ஸ்மெல்லும் கூட. இது எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து எதுவுமே இவங்க வந்து இதுக்குள்ளே போடலை. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு கலர் தரக்கூடிய மாதிரி ஒரு காய் ஒன்று தான். அதில் பேர்லேருந்து எல்லாமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு இருந்தார். இது முந்தி பெயிண்ட்டுக்கு பாவிக்கலாமா, இது இப்போ வந்து ஃபேஸுக்கு கூடி காஸ்மெட்டிக்கில் கூடி பாவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படி நிறைய க்ரீம்ஸ் அந்த மாதிரி நிறைய இதுகள், ஆயில் தலைக்கு வைக்கிற ஆயில் கூடி 2-3 டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருந்தார். பியோர் கோகோனட் ஆயிலில் இருந்து அவங்க செய்கிறது, நிறைய வேர்கள் எல்லாம் உள்ளுக்கு போட்டு இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற முக்கியமான இந்த வெயிட் கெயின், ஹேர் லாஸ் அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கான இதுகள் வந்து இங்கே வந்து அது எல்லாத்துக்குமே ஒரு மெடிசின் கண்டுபிடிச்ச மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே ஆயுர்வேத தான். Many food there. Sweet aroma. Finished already. This is vanilla pots, vanilla. vanilla. After blacks they make extract from vanilla pots. Extract. This is a tea. That's mean normal black tea, ginger,
cinnamon, cardamom, extract vanilla. No sugar, no milk, no honey. The tea very good for mainly deepen our travel sickness, sea sickness, morning sickness. அவர் சொன்ன மாதிரி உண்மைக்குமே நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு நல்லா இருந்துச்சு. அது பிளாக் டீன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளே இவங்க காட்டின அந்த வெனிலா இது கூடி வந்து அதெல்லாம் வந்து அவங்க அந்த வெனிலா ட்ரீலாம் காட்டியிருந்தாங்க. அதில் எல்லாமே வந்து இவங்களா தயாரித்து இவங்களே செய்கிறது தான். மெயினாக இங்கே 2 இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து பெர்மனெண்ட் ஹேர் ரிமூவரும், அடுத்தது வந்து டயபெட்டிக் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறதுக்குமானது தான். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹேர் ரிமூவர் அந்த இது க்ரீம் மாதிரி ஒன்று தான். இது 3 months யூஸ் பண்ணணுமா. அது 3 months யூஸ் பண்ணோம்னா நார்மலாக எங்களுக்கு இருக்கிற ஹேர் க்ரோத்தை விட அது அப்படியே குறைஞ்சிரும். Very important and little bit expensive against diabetic sugar. Okay. Now in the world you can find over 70% are diabetic. Take 10%, 2% diabetic. Because when the fast food comes in the world, sugar, fat, salt, sugar, fat, and problem. Same time, white rice. White rice means glucose and carbs. Before white rice, they get like a brown rice, red rice, very very good. Now well polished, only white rice. Dust take off. This insulin. Anyone diabetic person already, evening just normal water, then close it, leave it overnight. It turn to black color. The color is the dye is the insulin. Next in the morning, empty stomach, drink this water. Like that 3 months continue. Within 3 months, it will to increase your glucose, your pancreas. After 3 months from twice a week. Okay. This can use about 15 years guarantee. What is it? It's a huge tree. Local name is Gammalu. Latin scientifical Salacia reticulata. So later I give the leaflet under government department center. There are more details. Okay. Do you know when the diabetes comes, internal, external, sugar and blood, that's the main, tablet or injection. Tablet, good for sugar, bad for kidney, liver. Yeah. Injection goes to nerve disorders, then problem. But this is what happened, bought all from urine, they call uric acid like a dissolve, good for the kidney, liver, like a detox, Okay. clean off. When their things stop, problem come, but this is check out. Then sugar, urine, kidney, liver, like rotate. Therefore, if you know diabetic, at least twice a month or at least once a month when you drink, provides. Otherwise, too late. So most people genetic sugar, like a food disease. நான் சொல்கிறத விட அவரே அவ்வளோ டீட்டெயிலாக எல்லாமே சொல்லிட்டாரு. அது வந்து அந்த இன்சுலின் மரம் ஒன்று காட்டியிருந்தார் பக்கத்தில் இருக்க மரம். அது வந்து அதில் செஞ்ச ஒரு டப்பா ஒரு இது தான் அது. அதுக்குள்ளே தண்ணியை நாங்கள் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் பார்க்க அது கொஞ்சம் பிளாக் கலர் ஆகியிருக்குமா. அதை வெறும் வயிற்றில் குடித்தோம்னாலே வந்து சுகர் வந்து அப்படியே எங்களுக்கு குறைஞ்சிரும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். அதை விட சுகர் ப்ராப்ளமே எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இருக்காதுன்ற மாதிரியும் எங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் காட்டினார். அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி திருப்பி அவர்கிட்ட ஆர்டர் பண்ணினவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி, ஏன்னா அது மட்டும் இல்லாமல் சைனஸுக்கு இப்போ சொல்லி கொண்டிருக்கிறது கூடி சளி எங்களுக்கு இருக்கிறது, சைனஸ் ப்ராப்ளம், ஆர்த்ரைஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்களுக்கு நிறைய மெடிசன் இங்கே வச்சுருந்தாங்க. என்னோடய கையில் தான் அந்த ஹேர் ரிமூவர் க்ரீம் போட்டு டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ போட்டுட்டு அப்படியே வர சொன்னார். ஏன்னா நாங்கள் வந்து 10 minutes அப்படியே மற்ற இதுகளெல்லாம் காய்ச்சிட்டு வரும்போது அது வந்து சரியாகியிருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் தொடச்சி எடுக்கலாம் அந்த மாதிரி. போயிருக்கு ஒழுங்காக பூசிட்டு Like lotion apply good for skin because when the open the roots, we have to cover the like bacteria that. நல்லா போயிட்டு இருக்கு தானே. You can feel no black, no red, no allergy because no chemicals. Where I won't apply, leave it over 5-6 minutes, it will automatically open the pore, roots open, then pull out. Therefore, next stage before. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து எங்களை வந்து ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி சொன்னார். அப்புறம் பார்த்தா அப்படிலாம் இல்லை, எல்லாத்தையுமே வந்து விரிவாக ஒரு பேப்பரில் எழுதியிருந்துச்சு. அதில் நாங்கள் என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை வேணுமெல்லாம் அவங்களுக்கு டிக் பண்ணி நாங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட சூப்பர் மார்க்கெட்டை போய்ட்டு பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டோம். அந்த இன்சுலின்
அந்த டப்பா வந்து 50,000 ஒரு சம்திங் போட்டிருந்துச்சு. 45,000க்கு தர முடியும்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட ஹோட்டலுக்கு போயிட்டு எங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் எலிஃபண்ட் பார்க்க போகிறோன்றதுக்காக வந்தோம். இது பார்த்திங்கன்னா வந்து எங்களோட ஹோட்டலுக்கு கீழே வந்து நீங்கள் யானை குளிப்பாட்டுறது மட்டும்தான் பண்ண முடியும். இது வந்து நாங்கள் அவங்கள குளிப்பாட்டலாம், அவங்களுக்கு சாப்பாடு ஃபீட் பண்ணலாம், அவங்க மேலே சவாரி போகலாம், அப்படி எல்லாமே பண்ணலாம். இது ஒவ்வொரு பேக்கேஜாக இருந்துச்சு. நீங்கள் சவாரி போகிறீங்கன்னா அது ஒரு ரேட்டாக இருந்துச்சு, 4 தொடர்ந்து செய்கிறீங்கன்னா அது இன்னொரு ரேட்டாக இருந்துச்சு, 3 மட்டும் செய்ய போகிறீங்கண்டா அது இன்னொரு ரேட்டாக இருக்கும். அப்படி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இதாக மாறி இருக்கும். எல்லாமே வந்து ஒரு 12,000 15,000 அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. யானையெல்லாம் குளிப்பாட்டி அவரோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி முடிக்கவே நல்லா இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் நல்லா அழகாக குளித்து நாங்கள் ஃபன் பண்ணிவிட்டு வந்துட்டோம் எங்களோட டின்னரை சாப்பிட்றதுக்காக. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் தான் டின்னர் வந்து புஃபே இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அவங்களோட கார்டில் வந்து நாங்கள் சூஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அவர் வந்து கார்டு தந்துட்டார். அதில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஐட்டீஸ், மெயின் கோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெசர்ட் இருந்துச்சு. நாங்கள் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். மெயின் மெனுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுக்கலாம். நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒன்று வித்தியாசமாக எடுத்திருந்தோம். அஃப்கோர்ஸ் நாங்களும் வந்து தனியாக எங்களோட சாப்பாடை நான் தான் சாப்பிடுவேன் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டோம். எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஒருத்தங்க இன்னொரு ஐட்டம் எடுத்திருந்தா இது எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். இல்லாட்டி எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னால், இல்லை நீ எனக்கு தாடி நான் அதை சாப்பிடுவேன், எனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னு அப்படி மாற்றிக்குள்ளுவோம். அப்படி தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்புறம் டெசர்ட்டையும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து தான் ஒரே அரட்டை. நாங்கள் போட்ட சத்தம் மாதிரி அங்கே யாருமே போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ எல்லாம் விளையாடி எல்லாம் திரிஞ்சு எல்லாரும் சிரித்து அவ்வளோ இது பண்ணிட்டு இருந்தோம் ரூமுக்குள்ளேயே. அது கொஞ்சம் பெரிய ரூமும் வேற. பொன்னாக ஆனதே உல்லாச பூமி இங்கு உண்டானதே, ராஜராஜ சோழன் இணையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. நாங்களே பாடி நாங்களே கைத்தட்டி நாங்களே முடிச்சிட்டோம். அவ்வளோ ஃபன்னாக இருந்தோம். நைட்டில் எங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஓ அப்படிதான் இருக்கு, ஆனால் அந்த அசைதே இல்லை. நைட் நாங்கள் தூங்கும்போதே 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவே எழும்பி வந்தோம், எல்லாம் வச்சு எழும்பி வந்தோம். இது தான் இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் மெனு. நிறைய ஐட்டம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து. அதை விட மெயினாக நான் வந்து ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இவங்களோட ஒரு பக்கம் ஃபுல்லாக அது தான் இருந்துச்சு. நான் நல்லா சாப்பிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ரீலங்கானாக இருந்தாலும் ஓகே, டூரிஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் சரி போகணும்னு நினைப்பேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய அதில் சுற்றி இருக்கிற இடங்களாக இருந்தாலும் சரி, அந்த யானைகளாக இருந்தாலும் சரி, அதோடு சேர்த்து இந்த மாதிரி டேஸ்டியான ஃபுட்டும் கிடைச்சா வந்து அதை விட வேறு என்ன தேவை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சுட சுட அப்பம் சுட்டு தந்துட்டு இருந்தாங்க, இடியப்பம் இருந்துச்சு, லவரியா இருந்துச்சு, ரொட்டி இருந்துச்சு, அதுக்கான சம்பல் இருந்துச்சு. அதை விட எங்களுக்கு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா அதுக்கு வஃபல்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. பான் டோஸ்ட், கேக் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படி எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டில் ஒரு குறையுமே சொல்கிற மாதிரி இருக்கலை. ஓகே, எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் புஃபே வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழும்பினோம். அதை தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லோரும் தூங்க விடாமல் எல்லோரும் குழப்பி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா திருப்பி கொஞ்சம் யானை 2 குட்டி யானை சண்டை பிடிச்சிட்டு இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு இருந்துட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி நாங்கள் செக் அவுட் ஆகிட்டோம். பட் எங்களோட சாமான் எல்லாமே வந்து அவங்களோட ரூமில் தான் வச்சுருந்தோம்.
அவங்க அப்படி வச்சுட்டு போகலான்னாங்க. அதனால நாங்கள் வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி எங்களை ஹோட்டலோட கீழே இறங்கி வந்தோன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே தான் வந்து நான் சொன்ன மாதிரியே இந்த ரோட்குள்ளே வாரத்துக்கும் நாங்கள் டிக்கெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் யானை குளிப்பாட்டுறதுக்கும் நாங்கள் அன்றைக்கி டிக்கெட் எடுத்து போயிட்டு யானைகளை குளிப்பாட்டலாம். கீழே அந்த ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஃபீட் பண்ணுறது, யானை சவாரி போகிறது அப்படி எதுவுமே இல்லை. எல்லாருமே அழகாக குளித்து முடிஞ்சு அப்படியே ஒரு லைனாக போவாங்க. மேலே போயிட்டு ஒரு ரோடை க்ராஸ் பண்ணின உடனே வந்து அவங்களோட சரணாலயம் தான் இருக்குது. நாங்கள் எல்லோரும் ஷாப்பிங் போகிறோம். நாங்கள் 5 பேர். எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ஆமாம். என்ன பொக்கிஷம்? எங்க அங்க இருக்கா? ஆமா. Oh my gosh. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்க போறோம். எஸ். பார்த்தீங்களா கொழுப்பை? இப்படியே ஹாப்பியாக வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அதுக்கப்புறம் நான் என்னோடய வீட்டுக்கு 2 ஸ்வெனியர் வாங்கியிருந்தேன். ஸ்வெனியர்னு சொல்ல முடியாது, அது வந்து கிச்சனில் கொழுவுற மாதிரி ஒரு ஸ்பூன் அண்ட் ஃபோக் வந்து மரத்தால் செஞ்சு அப்படியே மேலே யானை இதெல்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்கும். என்னைக்காவது என்னோடய ஷோர்ட்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை காணுவீங்க. நான் அதை போடுறது ஒரு ஷோர்ட்டாக போடுறேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்களோட ஹிக்கடுவை விட ரொம்பவே பரவாயில்ல. திங்ஸ் கூட நீங்கள் வந்து இதில் நிறைய கடை இருக்குது. ஒவ்வொரு கடையிலையுமே நீங்கள் விலையை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப விலை மாறி இருக்கும். அதில் நீங்கள் எங்கே லாபமோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் இந்த முறை எங்களோட 2 ட்ரிப்லேயுமே வந்து எல்லோரும் பொதுவாக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து வாங்கி எல்லாருமே வீட்டில் அதை வச்சுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஹிக்கடுவிலே நாங்கள் ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து நாங்கள் வாங்கினோம். இந்த கடைக்குடி ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேலே சைடில் ஃபுல்லாக இவ்வளோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அவ்வளோ கலெக்ஷன், அவ்வளோ டிசைன்ஸ். எங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறேனே தெரியாமல் அவ்வளோ நிறைய இருந்துச்சு. எல்லாம் முடிச்சு வரும்போது எல்லாம் ஃபுல் டயர்டில் அப்படியே தூங்கிட்டாங்க. நான் மட்டும் முழிச்சிட்டு வந்தேன். ஐயோ பயமாக இருக்குதேன்னு சொல்லிட்டு. ட்ரிப்பெல்லாம் முடிச்சு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னோடய அண்ணா துபாயிலேருந்து வந்திருந்தார். ஸோ நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாமே கொண்டாடுறதுக்கு இருந்தோம். ஈவன் தோ பொங்கல் வரைக்கும் நாங்கள் அப்படியே 3 இதையுமே கொண்டாடினோம். கிறிஸ்மஸ் அன்றைக்கு வந்து நாங்கள் இசோக்கு போயிருந்தோம். இசோன்றது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து சரி போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். இங்கே மெயினாக சீ ஃபுட் தான். நிறைய சீ ஃபுட் வெரைட்டிஸ் தான் எல்லாமே. இஸ்ஸோன்னா வந்து சிங்களத்தில் அதுக்கு இஸ்ஸோன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து இறால். இவங்களோடது வந்து ஓப்பன் கிச்சன் தான். அண்ட் இன்டீரியர் பார்த்திங்கன்னா அந்த சைட் வாலில் பெயிண்ட் பண்ணியிருந்ததெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு தண்ணிக்குள்ளே அப்படியே இறாலெல்லாம் இருக்கிற மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து மேல் மாடி ஒன்றும் இருக்குது. சைடில் வந்து சின்னவங்க விளையாடுறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் நிறைய பேர் வந்ததால் எங்களுக்கு அவங்க டேபிள் அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்காக. இது தான் அவங்களோட கார்டு. நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தனித்தனியாக எல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சாப்பாடுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எல்லா ஒருத்தங்க ப்ரௌன் கறி எடுக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து ப்ரௌன் டெவல் எடுத்து அப்படியே என்ன மாதிரி இருந்தாலுமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்காக தனி டேஸ்ட்டில் இருந்துச்சு. நாங்கள் நிறைய ஸ்டார்டர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தோம். நிறைய வெரைட்டிஸான ரைஸ் அண்ட் கறிகள் எடுத்திருந்தோம். நான் சொன்ன வால் பெயிண்ட் இது தான். அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இவங்களோடது எல்லாமே ஓகே தான். பட் என்ன ஒரு இதுன்னா வந்து இவங்க சமைக்கும்போது சில நேரம் அந்த ஸ்மெல் வந்து சமையல் ஸ்மெல் ஒத்துக்கொள்ளாதவங்களுக்கு இருமல் வர மாதிரி இருக்கும். அது ஒரு இது இருந்துச்சு. மற்றவங்க யாருக்கும் வரல, எனக்கு மட்டும்தான் அது வந்துச்சு. அண்ட் இது தான் ஸ்டார்டர்ஸ் எடுத்திருந்தோம். ஃபுல்லாக உள்ளுக்கெல்லாம் ப்ரௌன் தான் இருக்கும். எல்லாமே இவங்களோடது முக்கால்வாசி இந்த ப்ரௌன்ஸ் வச்சு தான் எல்லாமே இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸ் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் ஹீட்டான சாப்பாடு அப்படின்றதால வந்து நான் வாட்டர்மெலன் ஜூஸ் அதுக்கு மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் வந்து பிரியாணி எடுத்திருந்தேன். நான் ஒரு பிரியாணி லவர். நான் எங்கே போயிருந்தாலும் அதைத்தான் கூடுதலாக சூஸ் பண்ணுவேன். பட் ப்ரௌன்ஸ் பிரியாணி எடுத்திருந்தேன். நான் பிரியாணி எடுத்திருந்தேன். என்னோடய அண்ணா வந்து ப்ரௌன் கொத்து எடுத்திருந்தார். அண்ணாட சின்னவ வந்து தனக்கு ஃப்ரைஸும் நக்கெட்ஸும் போதும்னுட்டா. அண்ணி அவங்க அண்ணியோட தங்கச்சி எல்லாமே வந்து நசிக்ரன் எடுத்திருந்தாங்க.
அப்பா வந்து லேம்ப் ரைஸ் எடுத்திருந்தார். அண்ட் எங்களோட அம்மா மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வெறும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு ரைஸுக்கு வந்து யாழ்ப்பாணத்து இறால் கறி அங்கே இருந்துச்சு, ஜெஃப்னா ஸ்பெஷல் ப்ரவுன் கறின்னு சொல்லி அதை எடுத்திருந்தாங்க. அண்ட் என்னோடய தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து லாப்ஸ்டர் எடுத்திருந்தார், லாப்ஸ்டர் மேக்ரோனி ஐ திங்க் எடுத்திருந்தார். எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பில்லை நாங்கள் எங்கள் அண்ணா இருந்தான்னா அண்ணன் தலையில் தான் நாங்கள் பில்லை கட்டிடுவோம். ஸோ அதனால் பில் பேமெண்ட்டு அதுகளெல்லாம் அவர் தான் பார்த்துக்குவார். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அவருக்கு 39,455 வந்துருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இது தான் வந்து அப்ஸ்டேர் அவங்களோடது. இந்த டைம் வந்து நாங்கள் அப்ஸ்டேர் போகாததுக்கான காரணம் வந்து அங்கே வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதாங்க ஒரு ஃபேமிலி வந்து. அதனால நாங்கள்லாம் அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அதனாலே தான் நாங்கள் கீழே இருந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி சின்னவங்க விளையாடுறதுக்கான இடம் கூடி கீழே இருந்துச்சு. இந்த பிளேஸே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட சர்வீஸ் சூப்பர்பாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி கிறிஸ்மஸுக்கு எல்லாருமே வந்து கிஃப்ட் ஷாப் பண்ணி அதுக்கப்புறம் கேம்ஸ் வச்சு விளையாடி நிறைய வான வேடிக்கை அப்படி எல்லாமே வந்து எல்லாம் செய்து ஃபுல்லாக ஃபேமிலி டைமாக நாங்கள் என்ஜாய் பண்ணினோம். அஃப்கோர்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட் வரையில் அது ஒரு கவலையாக இருந்துச்சு. பட் என்னோடய அண்ணா வந்து வந்திருந்தார். ஒரு கையால தான் 20 செகண்ட்ல எவ்வளவு எடுக்கணுமோ 15 செகண்ட் only one then 3 2 1 stop. Come on Manjula, come on, fast Manju, fast Manju. 9 8 Manju, 5 Manjula, come on. 2 1 go finish. இல்ல மஞ்சுளா 2 தான் மிச்சம். ஜம்பு கெல்ல ஜம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தான் என்னோடய ஃபேமிலி. நாங்கள்லாம் இருந்துட்டோன்னா சத்தம் காது கிளியும் இப்படி தான் மாறி மாறி கதைச்சி சிரித்து ஃபன்னாக போய்க்கின்னு இருக்கோம். நான் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் போயிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் டைம் நிற்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணமே இது தான். வெளிநாட்டில் இருக்க எல்லாருக்குமே இது தெரியும், முக்கியமாக யூரோப்பில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் இங்கே பெருசாக எதுவுமே வந்து ஃபெஸ்டிவல்ஸ் இது பண்ண மாட்டோம்னு சொல்லி. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா ஒரு நாள் இல்லை நான் தான் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு தருவேன்னு அவர் சிக்கன் கறி தால் ரொட்டின்னு எல்லாமே செய்து நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது எல்லாமே வந்து ஒரு மெமரியாக தான் நான் சேவ் பண்ணி கொண்டு வரேன். ஏன்னா திருப்பி நாங்கள் ஃபாரினுக்கு வந்த உடனே வந்து இது எல்லாமே தான் நாங்கள் திருப்பி ஊருக்கு போக வரைக்குமே எங்களுக்கு மெமரியாக இருக்கக்கூடியதுகள். நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணினோம். அண்ணா அவங்களோட வீட்டு மொட்டை மாடியில் எல்லாருமே அவ்வளோ க்ராக்கர்ஸ் நிறைய வெடியெல்லாம் போட்டு எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சு என்னோடய அண்ணா வந்து மறுபடியும் துபாய்க்கு போனதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் எங்களோட அடுத்த ட்ரிப்பாக ஜெஃப்னாக்கு போயிருந்தோம். அது ட்ரிப்புன்னு சொல்ல முடியாத என்னோடய அம்மாவோட தம்பியை பார்க்க போயிருந்தோம், என்னோடய தாய் மாமனை. அதுக்காக தான் நாங்கள் ஜெஃப்னா போயிருந்தோம். ஜெஃப்னாக்கும் நாங்கள் நைட் பஸ்ஸில் தான் போயிருந்தோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் ஜெஃப்னாவில் இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் ஜெஃப்னாவில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கெங்கே போகிறோம், எங்கெங்கே சாப்பிட போகிறோம், என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நான் வந்ததுக்கான பர்பஸ் என்னோடய ரிலேட்டிவை பார்க்குறதுக்காக. பட் இன்றைக்கு ஒரு நாளில் வேறு எங்கெங்கெல்லாம் போகிறேன்றதை நான் கவர் பண்ணி இந்த வீடியோவில் போட போகிறேன். ஹாய் காய்ஸ், குயிக்கார் வாஷ் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் நல்லூர் கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். எனக்கு பெருசாக தூக்கமே இல்லை. பிகாஸ் நாங்கள் பஸ்ஸில் பெருசாக நான் தூங்க மாட்டேன். வந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி எழும்பி வாஷ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஞானம்ஸ் ஹோட்டலில் தான் நாங்கள் இருந்தோம். எங்களோட அம்மா அது ரொம்ப நல்ல ஹோட்டல் அப்படின்னு சொல்லி புக் பண்ணாங்க. பட் அவங்களோட சின்ன காலத்தில் வந்து இந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸாக, அதனால் இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாக எனக்கு வந்து ஓகே அந்தளவு மாதிரி தான். காலையிலேயே நாங்கள் அப்போ கிளம்பி நான் தூங்காமல் கிளம்பி, நான் தூங்கிட்டேன்னா எனக்கு 4-5 ஹவர்ஸ் தூங்கியே ஆகணும். அதனால தூங்காமல் குளிச்சு கிளம்பியாச்சு நல்லூருக்கு. எனக்கும் நல்லூருக்கும் பர்சனலாக ஒரு கனெக்ட் இருக்குது. என்ன, நான் வந்து சின்னத்துலேருந்து நாங்கள் ஜெஃப்னா போவோம் தான். எப்போ போனாலுமே வந்து ஏதோ ஒரு தடங்கள் வந்து எனக்கு நல்லூருக்குள்ளே போகவே கிடைக்காது.
எனக்கு நான் நல்லூருக்கு போனேன்னா என்னோடய ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் நல்லூருக்கு போனேன். நல்லூர் வெளி வீதியெல்லாம் சுற்றிருக்கேனே தவிர என்னால் நல்லூருக்கு போகவே முடிஞ்சதில்லை. அப்போ எனக்கு நல்லூர்னாலே ரொம்ப பிடிக்கும். நல்லூர் கந்தன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். முருகன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் கோயிலுக்கு போகிற பாய்ஸ் வந்து டிஷர்ட் இல்லாமல் தான் அவங்க போவாங்க. நல்லூருக்கு இது மட்டும் சிறப்பில்லை. எல்லா கோயில்லையுமே நார்மலாக டிஷர்ட்டை கட்டிட்டு போவாங்க. உள்ளுக்கு ஃபோன் யூஸ் பண்ண இயலாது, ஃபோட்டோஸ் எடுக்க இயலாதுன்ற இதுகள் இருக்கும் முக்கால்வாசி கோயில்களில். பட் நல்லூரில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அங்கே இன்னுமே வந்து அர்ச்சனை டிக்கெட் ₹1 தான். ₹1 ஒரு டிக்கெட் வாங்கலாம் நாங்கள். அதே இவ்வளோ பெரிய விஷயம். அவங்க இத்தனை வருஷமாக அதை சேஞ்ச் பண்ணினதே இல்லை. எனக்கு பர்சனலாக நல்லூருக்கு உள்ளுக்கு இருக்கிற தூண்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் குட்டி குட்டி மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு அழகான ஒரு மைல்டான ஒரு ஜொலிப்பு ஒன்று கொடுக்கும். அப்படி ஒரு அமைதியாக இருக்க கோயிலுக்குள்ளே, கொஞ்சம் இருட்டாக இருக்க கோயிலுக்குள்ளே அப்படி இருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கோயில். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு செம்ம பசி, சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஞானம்ஸ் ஹோட்டல், நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே வந்து கீழே சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே இருந்துச்சு, பட் எங்களுக்கு அவ்வளோ பெருசாக அது பிடிக்கல. அதனால் வந்து நாங்கள் பூரியும் கிழங்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3 பேருமே ஓகே நாங்கள் பூரியும் கிழங்குமே சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சொன்னதற்கு அவங்க அப்படியே ஒரு பிளேட்லேயே கொண்டு வந்து வச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டெல்லாம் முடித்து போயிட்டு ஹோட்டலில் தங்கி கொஞ்சம் தூங்கி எழும்பி ஒரு 2-3 ஹவர்ஸ் மாதிரி தூங்கி எழும்பிட்டு நேராக எனக்கு ரியோக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரியோக்கு வந்துட்டேன். ரியோக்கு வராமல் யாருமே இருக்க மாட்டாங்க ஜெஃப்னா போனோன்னா. ஏன்னா ரியோவில் வந்து ஐஸ்கிரீம் எவ்வளோ ஸ்பெஷலோ அதை விட அவங்களோட ரோல்ஸும் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ 2யுமே ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அடுத்ததாக தான் நாங்கள் வந்து மாமா வீட்டுக்கு போக இருந்தோம். ஜெஃப்னா வாரது வந்து சடனாக நாங்கள் எடுத்த ஒரு பிளான் தான். மாமா வீட்டுக்கு போக வரைக்கும் தான் எங்களுக்கு வெளியில் சாப்பிட முடியும். அங்கே போயிட்டோன்னா மாமா அவங்க எப்படியுமே அங்கே தான் சாப்பிட்டு போகணுன்னு அவங்க தான் எல்லாமே நாங்கள் சாப்பிட்றதுலேருந்து எல்லாம். அப்புறம் மாமா அவங்க கையில் எங்களை ஒப்படைச்ச மாதிரியே ஆயிரும். அவங்க தான் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரி ஆகிரும். அதனால் அதுக்கு முதல் நாங்கள் இதுக்கு போயிட்டு இதெல்லாம் தாண்டி போகிறோம். எங்கள் ஹோட்டல்லேருந்து நல்லூர் எல்லாம் தாண்டி போகிற வழி தான் மாமா வீடு. ஸோ இதெல்லாம் தாண்டிட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு நாங்கள் மாமாவோட பொண்ணு அப்படி எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். அது புதுசாக தான் கட்டியிருந்தாங்க. என்ன இந்த சிவன் கோயிலில் ஸ்பெஷல்னா வந்து நாங்கள் எந்த கோயிலையுமே வந்து கற்பகிரகத்துக்குள்ளே போக முடியாது. பட் இங்கே நாங்கள் போகலாம். போயிட்டு சிவலிங்கத்தை பார்த்து சிவலிங்கத்தை தொட்டு நாங்கள் கும்பிட முடியும். அப்படியெல்லாம் சொல்லி தான் வாங்க போவோன்னு எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நாங்களும் அங்கே போயிட்டு எனக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் நல்லூருக்கு போனது ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறமா வந்து சிவனை தொட்டு கும்பிட்றது சிவலிங்கத்தைன்ற நேரம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. போயிட்டு அதுவும் கோயிலில் வந்து பெருசாக க்ரௌடே இருக்கலை, 2-3 பேர் தான் இருந்தாங்க. அதனால் வந்து நிம்மதியாக கும்பிட்டுட்டு நாங்கள் வந்தோம். அந்த படியில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்கு, நடந்து வர கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஓகே பக்கத்தில் இருக்கிற அந்த இதை பிடிச்சிட்டு நான் வந்துட்டேன். இந்த சிவன் கோயிலும் பார்த்திங்கன்னா ஸ்வீஸில் இருக்க சிவன் கோயிலில் இங்கே கட்டி வச்சு இங்கே இருக்கிற இவர் தான் வந்து அங்கேயும் போயிட்டு வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு போர்டில் வந்து குறிப்பிட்டே இருந்தாங்க, இது வந்து சுவிட்சர்லாந்தோட இந்த ஆக்களோட கோயில் தான் அப்படின்றது வந்து. நான் கோயிலுக்குள்ளே இருக்கும்போதே மயிலோட சத்தம் கேட்டுச்சு. அப்போ சைடால் பார்த்தேன்னா மயில் இருக்குதுன்னுட்டு மயிலை பார்க்க வந்தால் பக்கத்துலேயே ஒரு மான் இருந்துச்சு. அவரையும் பார்த்துட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஐயா வந்து பூஜையும் பண்ணினார். தெப்பையெல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாகவே மனசுக்கு திருப்தியாகவே இந்த பூஜையை செய்து கொடுத்துருந்தாரு. சும்மா ஒரு அர்ச்சனை தான், அதையே அவ்வளோ நல்லா செய்தார். நான் சொன்ன மாதிரியே போட்டிருக்குதுல சைவ தமிழ் சங்கம் சூரிய சிவன் கோயில் சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லி அதில் போட்டே இருந்தாங்க. அப்புறம் பிள்ளையார் எல்லோரும் கும்பிட்டுட்டு வெளியால் வந்தோம். வெளியால் வந்து பார்த்தா சைடில் என்னடா இது வயல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்தேன்னா அது வந்து பொயில வந்து நட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் பொயில பார்க்குறேன். அப்போ
அந்த வேலை செய்கிற அங்கிள் அதுக்கப்புறம் வந்து கழிச்சிட்டு இருந்தார். இது இத்தனை மாதம் நாங்கள் பயிரிடுவோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செய்வோம் அப்படின்னா அந்த நாள் கணக்கு எல்லாமே சொல்லி அவர் அழகாக கழிச்சிட்டு இருந்தார். ஜெஃப்னாவில் எனக்கு பிடிச்சதே அது தான். ஏதோ எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் மாதிரியே எங்கள் கூட கழிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போகும்போது தான் என்னோடய மாமாட மகள் சொன்னால், போகிற வழி தான் பாபா கோயில் இருக்குது, நாங்கள் அதுக்கும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கோயிலுக்கு வந்திருந்தோம். அப்புறம் பாபா கோயிலையும் எல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் போயிட்டோம் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பைக் ரைட் போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் ஹெல்மெட் இல்லாமல் போகும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அப்படி போகக்கூடாது, பட் நாங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்றதாலையும் ஹெல்மெட் கிடைக்கலன்றதாலையும் தான் நாங்கள் ஹெல்மெட் இல்லாமல் போயிருந்தோம். அண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இருக்கவங்க உண்மைக்குமே கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்ல அழகான ஒரு வயல்வெளி, அதில் நிறைய கொக்கு வந்து நின்றுட்டு இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். இது தான் எங்கள் மாமா வீட்டில் இருக்க குட்டி கோயில். ஜெஃப்னாவில் வந்து எங்கே பார்த்தாலும் எந்த தெரு பார்த்தாலுமே அங்கே ஒரு கோயில் இருந்தே தீரும். அதுதான் ஜெஃப்னாவில் அழகே. அதுக்கப்புறம் நாங்கள் பஸ் எடுத்து வரும்போது அங்கே ஒரு கான்சர்ட் வேறு நடந்துட்டு இருந்துச்சு. இப்படியே என்னோடய ஸ்ரீலங்கா வெக்கேஷனும் முடிஞ்சிருச்சு. நிறைய வீடியோஸ் என்னால் எடுக்க முடியலை. நான் ஃபேமிலியோட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். எல்லாமே மெமரிஸாக கொண்டு இங்கே ஸ்விஸ்ஸுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நான் நேரில் தேங்க் பண்ணாட்டியும் இந்த வீடியோ மூலமாக சரி என்னோடய அக்காமார், என்னோடய அம்மா அப்பா அண்ணா ஃபேமிலின்னு எல்லாருக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் முதல் கொண்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மெமரிஸை கொண்டு வரதுக்கு காரணம் நீங்கள் எல்லோரும் தான். இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் அழுது வந்தேன். ஓகே காய்ஸ், என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸில் சந்திப்போம். இந்த ஸ்ரீலங்கா வெக்கேஷன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய் பாய்.